ஏப்ரல் மாதம் 2026 மேச ராசிக்கு எப்படி இருக்கும் பாருங்கள். ராசி அதிபதி செவ்வாய் ராகு புதனுடன் 11வது பாவத்தில் இருக்கார். சனி பகவான் சூரிய பகவான் விரயஸ்தானத்தில் 12ஆம் பாவத்தில் இருக்கிறார். 5ஆம் பாவத்தில் கேது, 3ஆம் பாவத்தில் குரு, ராசியில் சுக்கிரன். அதாவது லாபம் வரும், ஆனால் பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கும். இந்த மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் சூரியன் விரயஸ்தானத்தில் இருக்கிறார். 5ஆம் பாவத்துக்கு அதிபதி. அது வரைக்கும் நீங்கள் யார்கிட்டையும் வீணாக விவாதம் செய்யக்கூடாது, சண்டை போடக்கூடாது, சாந்தமாக இருக்க வேண்டும். 11வது பாவத்தில் ராகு செவ்வாய் சேரும் பொழுது அங்காரக தோஷம். அதாவது மேஷ ராசியில் இருக்கிற பெண்கள் இந்த மாதம் கர்ப்பம் இருந்தால் 5 மாதம் 6 மாதம் 7 மாதம் 8 மாதம் கர்ப்பம் இருந்தால் சாந்தமாக நடக்கணும், சாந்தமாக இருக்கணும், உஷாராக இருக்க வேண்டும். எத்தனாம் தேதி வரைக்கும்? 15ஆம் தேதி வரைக்கும். வியாபாரிகளுக்கு இந்த மாதம் சுமாரான லாபம், இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறவர்களுக்கு சுமாரான லாபம். ஆனால் கொடுக்கல் வாங்கல பணம் டிலே ஆகி வரும். ஏனென்றால் சனி பகவான் சூரியன் காம்பினேஷன் 12ஆம் பாவத்தில் இருக்கின்றது. நீங்கள் அரசியலில் இருந்தால் உங்களுக்கும் உங்கள் பாஸுக்கும் கொஞ்சம் விவாதம் இருந்து கொண்டே இருக்கும். வேலைக்கு செல்கிற ஆண் பெண்களுக்கு சுமாரான நல்ல காலம் என்று சொல்லலாம். ஆனால் அலைச்சல்கள் ஓவராக இருக்கும். 11வது பாவத்தில் இந்த கிரக காம்பினேஷன் நமக்கு வர வருமானத்தை கெடுக்கும் விவாதம் பண்ணால். அதனால் விவாதம் பண்ணாமல் சாந்தமாக இருந்தால் நல்ல லாபத்தை பார்க்கலாம். நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, நல்லா படிப்பீங்க, கடுமையாக முயற்சி எடுக்க வேண்டும். தூங்கினால் ரிசல்ட் கெட்டு போகும் என்று அர்த்தம். நீங்கள் கலைஞராக இருக்கீங்க, கண்டிப்பாக புது முயற்சியில் லாபம் வரும் என்று சொல்லுவேன். வேலைக்கு சென்ற ஆண் பெண்கள் ரொம்ப உஷாராக இருக்க வேண்டும். விவசாயிகளுக்கு சுமாரான லாபம் என்று சொல்லலாம். வீட்டில் இருக்கிற பெரியவங்க 60+ 70+ அந்த மாதிரி இருக்கிறவங்க தன்னுடைய வாக்கிங் நேரத்தில், குளிக்கும் பொழுது, பாத்ரூமில் போகும்போது கொஞ்சம் உஷாராக பார்த்து காலை வைக்கணும். அல்லது 12ஆம் பாவத்தில் சூரியன் சனி எங்கேயாவது ஒரு இடத்துல அடி வாங்கிறதுக்கோ ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளன. என்ன பரிகாரம் செய்ய வேண்டும்? பரிகாரம். முதல் பரிகாரமாக தினமும் ஹனுமான் சாலிசா படிக்க வேண்டும். 2வது பரிகாரம் நமசிவாய 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 மந்திரத்தை ஜபிக்க வேண்டும். சனிக்கிழமை அரச மரமோ அல்லது ஆலமர கீழே ஒரு விளக்கை ஏற்ற வேண்டும். ஒரு பரிகாரம் சுற்றிட்டு வரணும். சுற்றுறது முடியல அந்த மரத்துக்குன்னா அங்கே நின்று நீங்களே ஒரு சுற்றுங்க. இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா இந்த மாதம் மேச ராசிக்கு நல்லா இருக்கும். நல்ல சந்தோஷமாக வாழ்வீர்கள். நன்றி, வணக்கம்.